ஷே நந்தி ஐயா அம்மா தாயே, காலையில் கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ வீரர் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் உட்கார்ந்து கணக்கு போட்ட கணக்கு, அரசியல்வாதி நியமித்த கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் ஒரு பயம் இல்லாமல் போகிறான். ஒரு பயமே இல்லை. காவல்துறையிலேருந்து தாசில்தார் விஓ இவனுகள் இல்லாமல் அரசு ஆஸ்பத்திரி வச்சுருக்க வரைக்கும் பயம் இல்லாமல் போகிறான் ஐயா. பக்கத்தில் ஜமீன் கொல்லம் கொண்டான், இளந்தரம் கொண்டான், ரோடு பக்கத்தில் ரோடு போகுது, பயம் இல்லாமல் அப்படி ஜங்கின்னு பறக்கான். பக்கத்தில் மில்லு தொழிற்சாலைகள் எல்லாம் நடத்துகிறவனும் பயம் இல்லாமல் போகிறான். அப்போ இதுக்கு என்ன விடை, இதுக்கு என்ன கணக்கு? பயம் கிடையாது. ஏன்னா கெட்டாக பணம் பேப்பர் என் வீடு நிறையா வந்து நிறையுது. 2ஆம் நம்பர் வியாபாரத்தை பார்த்து நாங்கள் கையை காலை வீசி அப்படி ஜம்முன்னு நாங்கள் வாரமுன்னு போகிறோம். இதுக்கு தக்க தண்டனை. கன்னிமார் இன்று பொழுது வெளியே சிகப்பு ஆடை கிளம்பையில் இப்போ இங்கேருந்தே தட்டி தான் போகணும், வேறு வழி கிடையாது. தட்டணும், தூக்கி எறியணும், க்ளோஸ் பண்ணணும், ரோட்டு காட்டுகளில் ரத்தம் விழணும். ஏற்கனவே இப்போ 3 நாளாக தமிழ்நாட்டுக்குள்ளே வெட்டு, ரோட்டில் பலி, ஆக்சிடென்ட் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ கன்னிமார் உள்ளே ஏறி வெளியே போனால், எல்லா படையும் உள்ளே போனால் அது கன்னிமார் தான் அடிக்கணும், அவ்வளோதான் தூக்கி எறியணும். அதுதான் அந்த காலத்தில் வரம் கொடுத்த வரம். சப்த கன்னியர்களுக்கு கொடுத்த வரத்தில் இவன் மானிட 3 ஜாதி மதமாக இருக்க எல்லா ஆக்கங்கட்ட கூவைய பாவம் கன்னி பிள்ளைகளை பாழாக்கிட்டான். அந்த வெறியில் பவரை ஏற்றி இன்னும் பவரை அதுகளுக்கு கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் இரத்த பூமியாக போகணும். இதான் நந்தி நான் கேட்கேன். கட்டளை இட்ட கட்டளைப்படியாக நீதி அரசரே நீதிமானே, நீதி அரசரே நீதிமானே. ஆளுநர் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உட்கார்ந்துருக்கான். என்ன ஆளு தான் இவனு என்ன செய்யணும் அப்படின்னா, நானே இன்றைக்கி ஐயாட்ட கணக்கு கொடுக்கேன். நடு ரோட்டில் இராணுவத்தை வண்டியை வச்சு விலங்க மாட்டி கயரை கெட்டி ரோட்டில் சுற்றி இழுத்து எறியணும். தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு தெரியலையா? ஆளுநர் கடவுளை ஆண்டுக்கிட்டு இருக்கார். பார்க்கலையாடா முட்டா கூதிமனை, பத்தியா பார்க்கலையாடா? தமிழ் வார்த்தையில் தமிழ் பண்பாடு, தாய்மொழினா என் தாய் அம்மா மொழியில் உனக்கு கொடுக்காங்க, அறிவில்லையாடா? இல்லை தமிழ்நாட்டில் முட்டா பேல, இல்லை உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? எடுத்து ரிப்போர்ட்டு கொடுக்குறோம், கொடுத்தியா கொடுக்கலையா? தமிழ்நாட்டுக்குள்ளே கணக்கு போட்ட கணக்கில் இராணுவ வீரர் ஐயா, இராணுவ தளபதியார், இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு போட்ட கணக்கு அதிகாரி பூரா கொடுத்தியா கொடுக்கலாம். முதல் கேள்வி தான் வரும். எல்லா அரசியல்வாதி கொடுத்தியா கொடுக்கலையா? நீதிமன்ற கோர்ட்டு கொடுத்தியா கொடுக்கலையா? வழக்கறிஞர் கொடுத்தியா கொடுக்கலையா? காவல்துறை கொடுத்தியா கொடுக்கலையாங்கிற கணக்கு வரையில் அதிகாரி பூரா ஒட்டு மொத்தமாக ரிப்போர்ட்டு கொடுக்குற அதிகாரி பூரா அந்த நேரம் கணக்கு போடுவார், கடவுள் போடுவார். ஒட்ட வலிச்சு அல்றா தமிழ்நாட்டில், டெல்லியிலே ஒட்ட வலிச்சு அல்றான்னு இந்த 2 கணக்கு போடையில் தான் ரிப்போர்ட் எடுக்கிற சிபி ரிப்போர்ட், சிஐடி ரிப்போர்ட், உளவுத்துறை எத்தனையோ பலவற்ற மாதிரி இதையும் வச்சு நாசம் பண்ணி வச்சுருக்கான். கொடுத்தியா கொடுக்கலாங்கிற கேள்வி வரும். புரியுதா? ஓட்டு முத்திரை கேட்கக்கூடாது, ஓட்டு முத்திரை நடத்தக்கூடாது, ஜனநாயகம் சொல்லி நடத்தக்கூடாது. கடவுள் படைச்சிருக்கார். பூரா விவசாயத்தை அழிச்சிருக்கான். பாத்தியா பார்க்கலையாடா? சென்னை மெட்ராஸில் பூரா ஒரே கெட்டாட பில்டிங்கு, ஒரே பூரா ஏரி குளங்களை பூரா அமைக்கிட்டான். எல்லாத்தையும் இல்லை மானிட பேல உனக்கு சாப்பிடுத உணவுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு கடவுள். ஏன்டா இப்படி தட்டுவாணி பே மாதிரி போறியடா? அறியட்ட முட்டா கூதிமணிகளா, முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. இப்போ ஆளுநரை பிடிக்கார். என்ன கணக்கு தெரியுமா? ஆள் தான்ல, என்ன தாண்டா ஒரு கொங்கட குயிவில் உட்காந்துருக்கான். கொங்கட பே ஈஸ்வரன் பார்ப்பான். அந்த கொங்கட பேல இங்கே உட்காந்து நான் பார்க்கேன், நந்தி பார்க்கேன். தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார் கடவுள். பத்தியா பார்க்கலையா? ஜனநாயகம் புளித்தியாடா? பூரா பாலாக்கி வச்சுருக்கான். பாத்தியா பார்க்கலாடா? இல்லை விரிச்சு கிடக்குன்னு நினச்சியா? எந்தெந்த ஸ்கோட்டில் எந்தெந்த இடத்துல கடவுள் சொத்து, கடவுள் பூமி இருக்கு உனக்கு தெரியுமா இல்லையாடா? ஆளுநர் முட்டா குயிமனுக்க அவன் டெல்லியில் பொண்டுவ பேலுக்கு அவன் அழிக்கிற நாக்கில் விட்டு அந்த பேப்பரை விட்டு அழிக்கிறதுக்கு பொண்டுவ பே அங்கே உட்காந்துருக்கான் டெல்லியில். பிரதமர் பொண்டுவோ கேடு கட்ட பொண்டுவ பே எல்லாம் கொண்டாடுற ஓலிமனை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். பார்த்துக்கோ, 5-6 வருஷம் கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. கணக்கு பார்க்கலையாடா? டெல்லியில் இப்படி என்னடா அழிக்க உட்காந்துருக்க நாக்கை கடிச்சிக்கிட்டு கண்டார் ஒளிமனை பூரா பாடுறா ஒரே கெட்டடமாக போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ தமிழ்நாட்டில் இந்த கண்டார் ஒளிமை என்ன சொல்லுதான்? நாங்கள் இடம் கிடக்கு வீடு இன்னும் பூரா கொடுக்கோம் ஜனநாயகம் புளுத்திக்கு. இல்லே விவசாயத்தில் அழிச்சிருந்தா
இராணுவ வண்டி பின்னாடி செயின் பூரா கிடக்கும், விலங்குல அதில் கெட்டி மாட்டி தரன்னு எடுத்துகிட்டு போவான். பல லட்சம் கோடி உள்ள வச்சுருக்கிறவனை எல்லா லிஸ்ட்டும் உள்ள எடுத்துருவாங்க. பலாயிரம் கோடி இடம், 500 ஏக்கர், 1000 ஏக்கர், 10,000 ஏக்கர் எல்லாம் முட்டா குய்மான எல்லாம் மக்கள் கடவுள் படைக்கார், விவசாயம் தான் கொடுத்துருக்கார். அது அழிக்காத ஆடு மாடு கோழி பற அதில் சொரண்டினா அதுகளுக்கு சாப்பிட்டு போகணும். அதுகளுக்கு எல்லாத்துக்கும் உணவு பூமியில் இருக்குது. அழிக்க வந்த முட்டா குய்மனடா நாக்கை கடிச்சிட்டு இல்லை ரத்த பலி. இப்போ எல்லாம் கன்னிமார் வெளியே கிளம்புனா ஒவ்வொரு குடும்பத்தில் கண்ணீர் கூத்தலுமா இருக்கும். ஒழுங்கா போடா முட்டா குதிமனை ஆளுநர் குய்மை ஆளு தமிழ்நாட்டில் அவனை கொடுத்தா கொடுக்கலையாடா. பூரா அமைச்சர்கள் பூரா காலை ரெண்டு பிளந்துக்கிட்டாலே தான். ஏண்டா இவ்வளோ கணக்கு போடுறாரு பயம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டு முத்திரை கேட்டு ஜனநாயகம் புளிச்சின்னு ஆடிக்கிட்டு இருக்கானே. இப்போ என்ன அறிவு இருக்குது இந்த முட்டா பயலுக்கு? கோர்ட்டில் கொடுக்கணும், கோர்ட்டார் கொடுக்கணும், கோர்ட்டில் வழக்கு ஏற்றி நிற்கார் கடவுள். வழக்கு ஆடுது, நான் தான் கொடுத்துருக்கேன் உள்ள நீதிமானே நீதி அரசரே அவர் தான் கடவுள் தான். அதான் கட்டளை இட்டபடி கட்டளைப்படியாக கணக்கு கொடுத்துருக்காரு. புரிதா இல்லையாப்பா? கோர்ட்டாருக்கு எல்லாம் அவனுக்கு தட்டி விடு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல்வாதிக்கு நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து நீதிமான் உட்காந்துருக்காரு. நீ 100 கேஸ் 500 கேஸ் வச்சுருக்க, கணக்கை முடிக்க போறியா இல்லை உட்காந்துட்டார் உள்ளே தூக்கி போட்டுருவேன். அதையும் பார்த்துக்கோ. உள்ளே நாங்களே தூக்கி செயலரை பூரா இடம் கிடக்கு, எல்லாம் ஐயா இடம் தான் இருக்குது, கடவுள் சொத்து தான் இருக்குது எல்லா இடத்துலையும். ஐயா போட்ட உடனே அங்கங்கே தூக்கி அடைச்சி விடுவோம் போன்னு சொல்லணும் கோர்ட்டில் இருந்து. இன்னும் ஏன் கொடுக்காமல் இருக்கா? கோர்ட்டில் வாசிக்காத கோர்ட்டு பூரா அத்தனை கேஸ் கட்டிலையும் உள்ளே தூக்கி போடுற கணக்கில் உள்ள கிடக்கு பூரா அம்புட்டும் குழல் ஊதி கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கான். கண்டார ஒளிமை முக்கால் சாத்தியம் ஜனநாயகம் புளித்தியாடா. அங்கே பூரா எரிச்சாச்சு, சாம்பலாகி போச்சு, கை ஓடாது கால் ஓடாது, 2 கண்ணு அப்படியே பழுத்து போகும். இப்போ ரத்த பூமி தான் ஆகும். கன்னிமார் வெளியே கிளம்புது படையோட, படம் எல்லா படையும் இப்போ வெளியே ஏற்றுதாரு. அங்கே சுண்டிவிட்ட மாதிரி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். மாண்ட பேரை உனக்கு கண்ணு தெரியாதா? சாமி வர்றது தெரியாதா? இந்த செம்மத்தில் பூமியில் கடவுள் படை வச்சுட்டே ஒவ்வொருத்தனையும் இப்போ அரசியல்வாதியை கை வைக்கணும்னு இப்போ கணக்கு நான் ஐயாட கொடுக்கேன். குழல் ஊதி கொட்டு மேலே அடிக்கணும், நான் காலி பண்ணணும், அவன் குடும்பத்தில் போய் காலி பண்ணணும். அப்போனா தான் பேசாமல் பொத்தி கிடப்பான் முக்கால் சதி.